வணக்கம். நேராக கவிஞர் வைரமுத்து அவர்கள் வீட்டிற்கே திடீரென விசிட் அடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே தனது வீட்டிற்கு வந்ததை பார்த்ததும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் மூலம் அறிவிக்கப்படும் நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருந்து வருகிறார். இதனால் சற்றும் ஓய்வில்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பணி, ஆட்சி பணி என இரண்டிலும் கவனம் செலுத்தி சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார். இப்படிப்பட்ட பிஸியான செயல்களுக்கு மத்தியில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்றுதான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது யாரும் எதிர்பார்க்காத வகையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகம் செல்லும் வழியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரென சென்னை பெசன்ட் நகருக்கு வண்டியை விட்டு அங்குள்ள கவிஞர் வைரமுத்து அவர்கள் வீட்டிற்கு விசிட் அளித்தார். அதாவது இந்தியாவில் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் உயரிய விருதான ஞானபீட விருது இந்த ஆண்டு கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 24 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருக்கு இந்த விருது கிடைத்துள்ளது. அதன்படி தொடர்ந்து கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு பல தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளத்தின் மூலம் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரென கவிஞர் வைரமுத்து அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்று கவிஞர் வைரமுத்து அவர்களை சந்தித்து அவருக்கு பொன்னாடி அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் கவிஞர் வைரமுத்து மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கவிஞர் வைரமுத்து அவர்களும் நல்ல நண்பர்கள். ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள். முக்கியமாக கவிஞர் வைரமுத்து அவர்களது ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வைரமுத்து அவர்கள் வீட்டிற்கே சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். இந்த நிலையில்தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் மிகவும் உயரிய விருதான ஞானபீட விருதை பெற்றது தெரிந்ததும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக வாழ்த்து தெரிவித்தார். அது மட்டுமல்லாது இன்றைய தினம் நேரிலேயே அவரது வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தங்கள் வீட்டிற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த கவிஞர் வைரமுத்து அவர்கள் வீட்டின் வாசல் வரை ஓடி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைகளை பற்றி கொண்டு அவரை தங்களது வீட்டிற்குள் அழைத்து சென்றார். அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு செல்லும் போதும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் முதலமைச்சரை கார் வரை வந்து வழி அனுப்பி வைத்ததும் கவனிக்கத்தக்கது. எவ்வளவு பெரிய உயர் இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் கூட எப்போதும் கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்படுவதோடு மிகவும் எளிமையாக நடந்து கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.